Ma'am, good afternoon. Good afternoon, madam. ரெடியா இருக்கீங்களா? நீங்க கரெக்டா 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். சரிங்க மேடம், கண்டிப்பா கண்டிப்பா ரெடியா தான் இருக்கேன். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
இந்த பிளக் கொடுத்துருக்கா பாரு வந்து பிளக் ஆன்ல தானே இருக்குங்க. மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன் மேடம். ஓகே மேடம், ஸ்கிரீன் கிளீனா தெரியுதுங்க மேடம்? கிளியரா இருக்கு மேம். ஓகே மேடம், ஸ்டார்ட் பண்றேன் மேடம். ஓகே, குட் மார்னிங் டு ஆல். என் பேர் மாதினி, நான் கவர்மெண்ட் ஐடி அம்பத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து பார் பெண்டிங் ஷெட்யூல். அதுல வந்து ஒன் வே ஸ்லாப் பத்தி பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அபவுட் லிண்டல் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது வந்து லிண்டல்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம டோர் விண்டோஸ்க்கு மேல போட போறது. பட் வந்து இது இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை வந்து முழுமையா வந்து பண்றோம் அப்படின்னா அது வந்து அந்த ரூஃப் இல்லைனாலே வீடு வந்து முழுமையா அடையாது. என்னதான் பில்டிங் வந்து பங்களா மாதிரி கட்டினாலும் மேல வர ரூஃப் ஸ்லாப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரூஃப் ஸ்லாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரிஸா மெயினா ரெண்டு கேட்டகரி டிசைன் பர்பஸ்ல பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் ஒன்னு, இன்னொன்னு டூ வே ஸ்லாப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. இப்போ ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத் நீளம் அகலம் ரெண்டு இருக்கும். இப்போ வந்து நீளத்தை வந்து அகலத்தால வகுக்கும் போது அந்த மீதி வர எண் ஈவு இருக்கு பாருங்க, அது வந்து ரெண்டுக்கு அதிகமாக பண்ணா அது வந்து ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு சொல்றோம். இங்க கூட பாருங்க படத்துல எல்ஒய் அப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் எல்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்ஒய்ய எல்எக்ஸால டிவைட் பண்ணும் போது படத்துல பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு பெருசாதான் இருக்கும்ன்றது. அது வந்து ரெண்டை விட அதிகமா வந்தா அது வந்து ஒன் வே ஸ்லாப் என்று சொல்றோம். ஓகேங்களா, இப்ப டூ வே ஸ்லாப்னா எப்படி லென்த் டிவைடட் பை பிரெத் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டை விட குறைவாக இருந்தால் அது வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஒன் வே ஸ்லாப் எப்படி நமக்கு இதுல பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப்ல வந்து நம்ம வந்து ஒரு 45 டிகிரில எப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து லோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டைரக்ஷனுமே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த லென்த் பக்கம் எல்எக்ஸ் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய லென்த் இருக்கு, இந்த பக்கம் தான் நிறைய லோடு, இந்த ரெண்டு சைட்லயுமே நிறைய லோடு வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல கம்மியா தான் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஷார்டர் ஸ்பேன்ல வந்து பெண்டிங் கொடுக்கும்போது இந்த நிறைய லோடு வர பகுதியில மெயின் பார் கொடுப்பாங்க, அது பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ஸ் வந்து இதை கொடுப்பாங்க, பின்னாடி வர இதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மோரர்லெஸ் கொஞ்சம் ஸ்கொயர் டைப் இல்லைன்னா கொஞ்சம் வேணா செவக மாதிரி இருக்கலாம். லென்த் வந்து ரெண்டை விட கம்மியா இருக்கனால பாத்தீங்கன்னா ஈவன்லி 4 சைடுமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டு இருக்கும். அதனால டூ வே ஸ்லாப்ல பெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா போத் டைரக்ஷன் லென்த் வைஸ் அஸ் வெல் அஸ் பிரெத் வைஸ் ரெண்டு டைரக்ஷன்லுமே நமக்கு வந்து பெண்ட் அப் பார் வந்து கொடுப்பாங்க. இப்ப பாருங்க இந்த ஒன் வே ஸ்லாப் பாத்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட் தான், இந்த ரெண்டு சப்போர்ட்ல தான் இந்த ஒன் வே ஸ்லாப் இருக்குது. பட் டூ வே ஸ்லாப் பாத்தீங்கன்னா இதுல வந்து பீம் பார்த்தாக்க இந்த ஒன் வே ஸ்லாப்ல இந்த ரெண்டு சைட்ல தான் வந்து பீம் உங்களுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா இதுதான் ஒன் வே ஸ்லாப். இந்த டூ வே ஸ்லாப் பாத்தீங்கன்னா 4 சப்போர்ட் இருக்கு, இந்த 4 சப்போர்ட்லயே 4 சைடுமே பீம்ஸ் இருக்கும். இந்த 4 சைடு மூலமாவே உங்களுக்கு வந்து லோட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ லென்த் எல்எக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் வரும், எல்ஒய்னா எல்எக்ஸ் பண்ணா ஃபுல் பிரெத் வரும். அது ஸ்லாப் பிளஸ் அதோட பீம் எல்லாம் சேர்ந்தது தான் எல்எக்ஸ் கொடுத்துருக்கோம், அதோட பிரெத் கொடுக்குறோம். இது வந்து அதோட லென்த். ஓகேங்களா, இப்போ இந்த ஒன் வே ஸ்லாப்ல இப்போ லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்ல சப்போர்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்து தான் இது ஷார்டர் ஸ்பேன், இது லாங்கர் ஸ்பேன். இந்த ஷார்டர் ஸ்பேன் இப்போ லோடு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டிங் இப்படியே வருது, வளைவு வந்து உள் பக்கமா சாஞ்ச மாதிரி. ரூஃப் இப்படி சாஞ்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, வீடு வந்து கெட்டு போயிடும், சீக்கிரம் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து அதுல வந்து பாரை வந்து கரெக்டா கொடுத்தாதான் அந்த ஸ்லாப் ஆனது ஸ்ட்ரைட்டா சமமா ஒரே லெவல்ல இருக்கும். இந்த லோடு வரும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக். நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா எப்படி பள்ளமா வருது அப்படின்னு தெரியுது பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து கொடி காய போடுறோம், துணி காய போடுறோம் பாருங்களேன். ரெண்டு சைடு வந்து ரெண்டு அதாவது நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு மூங்கிலையோ சவுக்கு கல்லையோ இல்லைன்னா ஒரு கம்பி கிட்டே வச்சுட்டு நடுவில் ஒரு நைலான் ரோப் கட்டுறீங்கன்னு வச்சிருங்க, அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு துணியை காய போடுறீங்க இல்ல உங்களோட ஜீன்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு காய போட்டீங்கன்னா அந்த பள்ளம் வந்து நடுவில் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கீழே என்ன ஆகும், கரெக்டா இருக்குமா? கொஞ்சம் துணிலாம் இருந்ததுன்னா அப்புறம் தரையில படும். துணியா இருக்க பட்சத்துல நோ ப்ராப்ளம். இது நம்ம ஒரு பில்டிங்கா இருந்ததுன்னா அது வளைவா வந்தா சரியா இருக்காது. அதனால நம்ம வந்து அந்த பெண்டிங் கொடுக்கும் போதெல்லாம் கவனமா வச்சுட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா,
இப்போ இப்போ வந்து இந்த உங்களுக்கு எப்படி அந்த இது கொடுக்கறது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். फ्रेंड्स, आज का हमारा टॉपिक है why இப்போ we divide bent bar और crank bar in slab or beam. आज मैं आपको बताऊंगा இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. கிராங்க் ஸ்லாப்லயும் பீம்லயும் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு தான் இதை வந்து பெண்டிங் ஏன் கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு ஸ்லாப்னு எடுத்தீங்கன்னா அதுல பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் பெண்டிங், அதாவது சாகிங் வரும், உள்பக்கமா அப்படியே தாழ்வா இப்படி வரும். இது வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், அதாவது சாகிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீழ்பக்கமா டவுன்வர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். இந்த பெண்டிங் மூமெண்ட் தான் பாசிட்டிவ் ஆர் சாகிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இப்படி வரும், அதாவது சப்போர்ட் ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்து வரும். இது வந்து மைனஸ் பெண்டிங் மூமெண்ட், அதாவது ஹாகிங். இது மாதிரி வந்ததுன்னா இதுக்கு வந்து ஹாகிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து ஸ்லாபு. இந்த ஸ்லாப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடு வருது. இந்த லோடு வரும்போது ஏற்கனவே போன இதுல காமிச்ச பாருங்க, இது மாதிரி சாகிங் ஆகுது, பள்ளமா இப்படி வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல உங்களுக்கு அப்போர்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து டவுன்வர்ட்ல இந்த இடத்துல பாருங்க, இதுல எல்லா சப்போர்ட்லயுமே உங்களுக்கு வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல வந்து லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதுல காமிக்கிறேன். இப்போ லோடு வந்து எந்த டைரக்ஷன்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருது. இது வந்து சாகிங் அப்படின்னு சொல்லுவோம். லோடு வந்து சப்போர்ட் வர இடத்துல இது வந்து அப்பர் டைரக்ஷன், அது வந்து ஹாகிங் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஹாகிங் அப்படி உப்பிட்டு மேல உப்பிட்டு இருக்கு பாருங்க, இது வந்து ஹாகிங். பள்ளமா இருக்க பக்கம் சாகிங் என்று பெயர். ஓகேங்களா? இப்போ இந்த சாகிங் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பாசிட்டிவ் ஆர் சாகிங் பெண்டிங் மூமெண்ட் சொல்றோம். இப்போ இந்த லோடு வர்றதுல என்ன இருக்கு? அப்போ இந்த பாசிட்டிவான சாகிங் பெண்டிங் மூமெண்ட் தான் இந்த இடத்துல வருகிறது. ஓகேங்களா? இது சப்போர்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மேல உப்பிட்டு இருக்குது. இந்த இடம் வந்து என்ன சொல்றோம்? ஹாகிங் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், அதான் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் இந்த இடத்துல வருகிறது. இப்போ சப்போர்ட்ல உங்களுக்கு இங்க பாருங்க பீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோடு வர இடத்துல பாட்டம்ல வந்து ராட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து சாகிங் வர இடத்துல பாட்டம்ல இருக்குது. இது ஹாகிங் வர இடத்துல பாருங்க, இந்த கம்பியானது மேல் பக்கம் போயிருது. மேல் பக்கம் போய் வரும்போது அந்த இடத்துல சப்போர்ட் வர இடத்துல உங்களுக்கு மேல் பக்கத்துல போடணும் பெண்டிங். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பெண்ட் வந்து கொடுத்து போடுவாங்க. ஒவ்வொரு சப்போர்ட் ஹாகிங் வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து மேல் பக்கத்துல தான் அந்த கம்பி வந்து இருக்கும். அதாவது ஹாகிங் வர இடத்துல மேல் பக்கத்துலயும், சாகிங் வர இடத்துல பாட்டம் சைட்லயும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பெண்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசிஸ்ட் த நெகட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஹாகிங். ஹாகிங் வரும்போது இதுல நெகட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட்டை தடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் ரெசிஸ்ட் த சப்போர்ட்ல வந்து என்ன கிடைக்குதுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வருது. அந்த ஷியர் ஃபோர்ஸையும் இது வந்து தடுக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் வந்து கம்மியா இருக்கனால இதுக்கு வர அந்த எக்கனாமிக்கல் பொருளாதாரத்துக்கு உட்பட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல இது பண்ணோம்னா பொருளாதாரத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒன் வே ஸ்லாப். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து பிரெத்து, இது லென்த். இதுல வந்து லோடு வரும்போது என்ன ஆகுது? இது மாதிரி சாகிங் வரும். இது மாதிரி சாகிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே வந்து நம்ம பார் கொடுக்கும்போது ஏற்கனவே அந்த வீடியோல காமிச்ச பாருங்க, கீழ் பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து பெண்ட் வந்து கொடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஸ்ட்ரைட் வந்து பெண்ட் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் வேஸ். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ரைட் வந்து இங்க பெண்ட் வந்து இங்க ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா வரும். இது மாதிரிதான் வந்து ஒன் வே ஸ்லாப்ல வந்து கம்பியை வந்து வளைச்சு கட்டுமானம் செய்வாங்க. ஓகேங்களா? இதுல கூட பாருங்க அந்த பாரோட டீடைல்ஸா உங்களுக்கு பெண்ட் பண்ணி அது எப்படி பீமோட கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது டீடைல்ஸ் இதுல தெரியுது. ஓகேங்களா?
We'll discuss the differences between one-way slab இப்போ and two-way slab. ஒன் வே ஸ்லாபுக்கும் டூ வே ஸ்லாபுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இது ஒன் வே ஸ்லாப், இது டூ வே As per ஸ்லாப். IS 456-2000, ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the ratio of longer span லாங்கர் ஸ்பேன் ஷார்ட்டர் ஸ்பேன் இருக்கும். இது லாங்கர் ஸ்பேன், இது ஷார்ட்டர் ஸ்பேன். இந்த லென்த்தை வித்தால டிவைட் பண்றோம் அப்படின்னா ஒன் வே ஸ்லாபுக்கு என்ன வரணும்னா 2 இல்லைன்னா 2க்கு ஈக்குவலாக்கு மேல வந்தா அது ஒன் வே ஸ்லாப். இப்போ டூ வே ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க லென்த் இருக்கு, இந்த பக்கம் பிரெத் இருக்கு. இப்போ லென்த்தை வித்தால டிவைட் பண்றோம் அப்படின்னா லெஸ் தென் 2 வந்ததுன்னா அது வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒன் வே ஸ்லாப் ஒரு எக்ஸாம்பிள் 6 மீட்டர் பை 2 மீட்டர் வச்சிருக்கோம். அந்த ஸ்லாப்னு பார்க்கலாம். 6 மீட்டர் டிவைடட் பை 2 மீட்டர் வந்து அகலம். இப்போ 6 மீட்டர் டிவைடட் பை 2 மீட்டர் ஈக்குவல் டு 3. 3ன்றது 2ஐ விட அதிகமாக உள்ளது. அதனால இது வந்து ஒன் வே ஸ்லாப் என்று சொல்றோம். இப்போ டூ வே ஸ்லாப்ல லென்த் டிவைடட் பை பிரெத், அதாவது 3 மீட்டர் 2 மீட்டர் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ 3 மீட்டரை 2 மீட்டர் அகலம் இருக்கு. இந்த 3 மீட்டரை 2 மீட்டர் அகலத்தால டிவைட் பண்ணனா 1.5 வரும். 1.5 ஆனது 2ஐ விட குறைவாக உள்ளது. இது வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ பெண்டிங் மூமெண்ட் அப்படி பார்த்தீங்க ஒன் வே ஸ்லாப்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி ஒன் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகுது. இதே இது டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டைரக்ஷன்லுமே உங்களுக்கு வந்து பெண்டிங் வருது. அது மாதிரி ஸ்லாபோட இது டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒன் வே ஸ்லாப்ல இருக்கும். டூ வே ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து டிஷ் ஆர் சாசர் டைப்ல உங்களுக்கு இருக்கும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 சைட்ல தான் பீம் வந்து இருக்கும், 2 சைட்ஸ்ல இருக்கும். 2 டைரக்ஷன்ல. இதே இது டூ வே ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா 4 சைட்லயுமே உங்களுக்கு பீம்ஸ் வந்து இருக்கும். 4 சைடு வழியாமே லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்து ஒன் வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா சஜா, வராண்டா அப்படிலாம் போடுறோம்ல, அதெல்லாம் ஒன் வே ஸ்லாப்ல வரும். இதே இது டூ வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து டூ வே ஸ்லாப்ல வரும். இப்போ லோட் கேரியிங் அப்படின்னு பார்த்தோம், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோட்ஸ் வந்து கேரிட் அலாங் ஒன் டைரக்ஷன் ஒன் வே ஸ்லாப்ல வரும். இதே இது டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் டைரக்ஷன்ல உங்களுக்கு லோடு வந்து வரும். இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ட் வர பக்கத்துல மட்டும்தான் மெயின் ஸ்டீல் வந்து கொடுக்குறாங்க, கிராங்க்டு பார் அந்த பக்கம் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு இதை விட கம்மியா இருக்கும். டூ வே ஸ்லாப்ல திக்னஸ் அதிகமாகும். 2 டைரக்ஷன்ல வரதுனால மெயின் ராட் வந்து பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷனுமே கிராங்க் பார் கொடுக்குறாங்க. இப்போ டூ வே ஸ்லாப் வந்து நம்ம திக்னஸ் பார்த்தோன்னா ஒன் வே ஸ்லாப் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும், லெஸ் ஸ்டீல் வரும், டெப்த் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதே சேம் டைம் ஸ்லாப் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே டூ வே ஸ்லாப் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்கனாமிக்கல் ஒன் வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 3.6 வரைக்கும் இருக்கும். இதே இது நமக்கு டூ வே ஸ்லாப் வந்து 6/6 மீட்டர் அப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ நம்ம அந்த ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் எப்படி பண்றோம்னா எக்கனாமி, பில்டிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி லோடு வந்து எவ்வளவு வருது அதை பொறுத்தும், அந்த ஸ்பேன் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்தும் வந்து நமக்கு இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒன் வே ஸ்லாபா டூ வே ஸ்லாபான்றத நமக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் போன கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தோம். நம்ம சிம்பிள் வந்து ரவுண்ட் பார்னா எப்படி வரும் இதெல்லாம் சொல்லிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ ரவுண்ட் பார் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதுதான் வந்து சிம்பிளாக போடுவோம். இப்போ அந்த டை ஆஃப் தி பார் போடும்போதும் சரி, இல்லைன்னா அது பார் வந்து பிளைன் பாரா இருக்கு, ரவுண்ட் பாரா இருக்கு அப்படின்னா இதான் சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பார்னா இது மாதிரி ஸ்கொயர் டைப்ல போட்டா இது வந்து ஸ்கொயர் பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஸ்டார் முறுக்கு கம்பிகள் இருக்குல்ல, அது வந்து ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரவுண்ட் எந்த பாரா இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றது இது மாதிரி போடுவோம்.
அப்புறம் ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் பார் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது ரீகால் பண்றோம். ஒரு பாரோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர், அதாவது 40 அடி நீளத்துக்கு இருக்கும். இப்போ வெயிட் பர் பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஜி பெர் மீட்டர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மறக்காதீங்க. நீங்க எந்த பாருக்கு நீங்க போட்டாலும் இந்த ஃபார்முலா மறக்க d² டிவைடட் பை 162 கேஜி பெர் மீட்டர். அதாவது d² அப்படின்னா டயா ஆஃப் தி பார். டயா என்ன போடுறோமோ அந்த டயா ஆஃப் தி பார் டிவைடட் பை 162. இப்போ 10 அப்படி இப்போ இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 8 mm பார் போட்டிருக்கேன். 8 mm பார் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் பார் பெர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 8 × 8 டிவைடட் பை 162 பார்த்தீங்கன்னா 0.39 கேஜி பெர் மீட்டர். அப்போ 8 mm பாரோட கேஜி பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு 0.39 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளெயின் பார் வரும்போது நிச்சயமா ஹூக் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஹூக் வந்து 90. இப்போ 2 சைடு இருந்ததுன்னா 2 90 போடுவோம். அதாவது 9 + 90 + 90 அப்படி பார்த்தீங்கன்னா 18D வரும். லென்த் ஒரு சைடு 90. டினா என்னதுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி பார். அந்த கம்பியோட சைஸ் 8 mmனா 8 mm, 10 mmனா 10 mm, 12னா 12. என்ன சைஸ் நம்ம ராட் போடுறோமோ அந்த ராட் சைஸை நம்ம வந்து ஹூக் சைஸ்ல மல்டிபிள் 9ல மல்டிபிள் பண்றோம். லென்த் ஆஃப் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 2 ஹூக் வரதுனால L + 90 + 90 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ கிராங்க் வருது. கிராங்க் வரும்போதும் நம்ம இந்த ஒரு கிராங்க் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 0.42D அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ கிராங்க் வந்து 0.42D. இதெல்லாம் மறக்கவே கூடாது. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இது வந்துட்டு இருக்கும். அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் கிராங்க் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 2 சைடு கிராங்க் கொடுத்துருக்காங்க இதுல. அப்போ L + 0.42D + 0.42D அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல இப்போ ஒன் வே ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அதுல வந்து 0.42D ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானது. அந்த கம்பியில 2 பக்கம் பெண்ட் இருந்ததுன்னா 2 0.42D எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும் கால்குலேஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ இதுல டி அப்படின்னா இங்க ஸ்லாப் ஆர் பீம் திக்னஸ். இந்த திக்னஸ் தான் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள திக்னஸ் என்னன்னு பார்க்கணும். இதுல வந்து ஃபுல்லா அப்படியே நம்ம எடுத்துக்க மாட்டோம். கிளியர் கவர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். அதுல வந்து டாப் ஏன்னா இந்த கம்பியானது காங்கிரீட்டுக்குள்ள எம்பெட்டட் ஆயிருக்கும், புதஞ்சிருக்கும். அப்போ மேலேயும் காங்கிரீட் இருக்கும், கீழேயும் காங்கிரீட் இருக்கும். அதை தான் வந்து கிளியர் கவர் சொல்றோம். அதை வந்து டாப் கவர் பாட்டம் கவர். அப்போ ஸ்லாப் திக்னஸ் என்னவோ அதுல டாப் கவரையும் பாட்டம் கவரையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு அது வந்து டி ஆகும். இப்ப எக்ஸ்ட்ரா பார் சொல்லிட்டு போடுவோம். இதுல இங்க கீழே எக்ஸ்ட்ரா பார் அது மாதிரி கால்குலேஷன் பென்ட் வந்து மேல வரும்போது அது வந்து L/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்குல கொண்டு வருவோம். இப்போ ஸ்பேசிங் இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரீஇன்ஃபோர்ஸ் 2 இடத்துக்கு 2 பார்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பேசிங் சொல்றோம். இப்போ அதுல நம்பரை நம்ம கால்குலேட் பண்றோம்னா இப்போ லென்த் சைட்ல பாக்குறோம். லாங்கர் ஸ்பேன்ல பார்த்தோம்னா ஷார்டர் ஸ்பேனோட அளவுல வச்சு கால்குலேட் பண்ணணும். ஷார்டர் ஸ்பேன் பார்த்தோம்னா லாங்கர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள்ளதை நம்ம எடுத்துக்கணும். அது டிவைடட் பை இந்த ஸ்பேசிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு நம்பர் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிளேஸ்ல வருதுல்ல, அதனால ஒவ்வொரு அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டிராப்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பீம் ஆர் காலம் எது இருந்தாலும் அந்த லென்த் எடுத்துட்டு அதில் ஸ்பேசிங் டிவைடட் வித் ஸ்பேசிங் பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க ஒரு கால்குலேஷன் ஒன் வே ஸ்லாபுக்கு பார் பெண்டிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் ஆர்சிசி ஸ்லாப் அண்ட் ப்ரிப்பேர் த பார் பெண்டிங் ஷெட்யூல். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கால்குலேஷன் போடணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஆர்சி ஸ்லாப்க்கு கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எவ்வளோ கம்பி வந்து ஆகுது அப்படின்னு அட்டவணையில நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஒன் வே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஃப் ஒன் வே ஸ்லாப் 500 × 200 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வால் திக்னஸ் 20 mm 200 mm கொடுத்துருக்காங்க. மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 mm. இது மாதிரி போட்டா என்ன கம்பி, முறுக்கு கம்பி. இதுல வந்து என்ன வராதுன்னா ஹூக் வராது, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி பார் போட்டாங்கன்னா முறுக்கு கம்பி, அதுல 2 எண்டு ஹூக் வரும்னு சொன்னா அது வராது, பிளைன் பார்ல தான் வரும். இங்க மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 12 mm பார் 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் பார் 8 mm பார். இதுல பாருங்க இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு டயா இப்படி மென்ஷன் பண்ணாங்க. இது எதுக்குன்னா அந்த பார் வந்து ரவுண்ட் பாரா இருக்கு. ரவுண்ட் பார்னா அந்த இடத்துல நம்ம கணக்கு கொண்டு வரும்போது ஞாபகமா ஹூக் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. நீங்க டேட்டா கொடுக்கும்போதே அந்த டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு மனசுல வச்சுக்கிட்டு கால்குலேஷன் போடும்போது யூஸ் பண்ணணும். இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் பார் 8 mm பார்
எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் அண்ட் பாட்டம் கிளியர் கவர், டாப்லையும் பாட்டம் கிளியர் கவர் வந்து 25 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்டு கவர் பார்த்தீங்கன்னா 2 எண்டில் வர அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm எண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் வந்து அவங்க வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கால்குலேஷன் வந்து நம்ம வந்து போடணும். அட்டவணை ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்க அந்த ஸ்லாபுக்கு நான் வந்து ஒரு ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 500 × 200 மொத்த இது 200 பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வால் திக்னஸ் சொன்னாலும் 200 mm, இங்கே 200 mm, இங்கே 200 mm, மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 இங்கே இருக்குது. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200, இது 500. இப்பவுமே உங்களுக்கு 500 200 இது வந்து 2க்கு மேலே வருது, இது ஒன் வே ஸ்லாப் அப்படின்றது இன்னும் கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் செக் பண்ணும்போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm பார் கொடுத்துருக்காங்க, 150 mm சென்டர் டு சென்டர். அதே மாதிரி 8 mm பார், இது வந்து இது மெயின் பார் 12 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து பெண்டாக இந்த பக்கம் போகுது, அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது இப்படி மாற்றி போகுது. ஓகேங்களா? இப்போ 8 mm டயா பார் வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட்டர் பார், அது வந்து லாங்கர் ஸ்பேன் வர இடத்துல வருது. மெயின் ராட் வந்து ஷார்ட்டர் ஸ்பேன்லையும் இது லாங்கர் ஸ்பேன்லையும் வருது. இந்த பெண்ட் வந்து L/4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம். இதில் கூட பாருங்க உங்களுக்கு 15 mm இந்த திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து 15 சென்டிமீட்டர் 150 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்லாப் லென்த் பார்த்தீங்கன்னா 500 சென்டிமீட்டர், டோட்டல் விட்த் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர். எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கவர் 2 எண்டு கவரை வந்து மைனஸ் பண்ணணும். 500ல் 2 எண்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி ஸ்லாப். 500 மைனஸ் 2 பக்கத்துலேயும் வந்து எண்டு கவர் பண்ணணும். 50 mm சொல்லியிருக்கோம், அதை 5 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம். 2 × 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 500ல் 10 போச்சுன்னா 490 சென்டிமீட்டர். அப்போ எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 490 சென்டிமீட்டர். இப்போ எஃபெக்டிவ் விட்த், இப்போ லென்த் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட விட்த் பார்க்கணும். விட்த் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 எண்ட் கவரை இதுலேயும் மைனஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் 2 × 5 பார்த்தீங்க அப்படின்னா 200 மைனஸ் 10 எவ்வளவு 190 சென்டிமீட்டர். எஃபெக்டிவ் விட்த் பார்த்தீங்கன்னா 190 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் மெயின் பார் எதில் போடுவோம் நம்ம, அதுக்கு என்ன ஃபார்முலானா L டிவைடட் பை ஸ்பேசிங் +1. இப்போ மெயின் பார் என்ன போடுவோம், ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் நம்ம கொண்டு வருவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எஃபெக்டிவ் லென்த் வந்து லாங்கர் ஸ்பேனில் கால்குலேட் பண்ணும். போடுறது ஷார்ட்டர் ஸ்பேனில் மெயின் பார் போடுவோம். கால்குலேஷன் நம்ம எத்தனை பார் கணக்கு பண்ணும்போது லாங்கர் ஸ்பேனில் நம்ம கணக்கு கொண்டு வரணும். இப்போ லாங்கர் ஸ்பேன் எங்கே கொண்டு வந்தோம், 490 வந்ததுங்களா. அதை வந்து 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர் தான் நமக்கு மெயின் பார் கொடுத்துருக்காங்க. அதனால 15ஆல் டிவைட் பண்ணுறோம், ப்ளஸ் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 33.66 அப்படின்னு வருது. அதாவது 34 நம்பர்ஸ். அப்போ மெயின் பார் பார்த்தீங்கன்னா 34 நம்பர் வருது. இந்த 34 நம்பர்ல பார்த்தீங்கன்னா 2 சைட் நான் படத்துல காமிச்சேன். கிராங்க் வந்து இந்த ஒரு லெஃப்ட்ல இருந்து கிராங்க் ஆகி ரைட் சைட் போகுது, ரைட்ல அதே மாதிரி ரைட் சைட்ல கிராங்க் ஆகி லெஃப்ட்ல வருது, அது மாதிரி இருக்குது. இப்போ அதுல வந்து ஏ டைப் ஒன்னு எடுத்துக்கலாம். அது வந்து 34 டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 17 நம்பர். அப்போ இன்னொரு டைப்னா பி டைப் கணக்குல வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 34ல இந்த 17 மைனஸ் பண்றோம்னா மீதி 17 நம்பர். இதுதான் பி டைப் கிராங்க் பார். இப்போ நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிராங்க் பாரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கிராங்க் பார்னாலே ஒரு பெண்ட் வருது. பெண்ட் வரும்போது ஒரு பெண்ட்டுக்கு என்ன சொன்னோம், 0.42 டின்னு சொல்லியிருக்கிறோம். அதை வந்து இப்போ கொண்டாந்து அதோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டிக்கு என்ன சொன்னோம், டி ஈக்குவல் டு டெப்த். இது வந்து டெப்த் டிவைடட் மைனஸ் 20 கவர் மைனஸ் 1 டயா. அதில் என்ன ஒன்னா அந்த டயால எப்படி கூப்பிடுறாங்க, மேல் பார்லையும் கீழ் பார்லையும் ஹாஃப் ஆஃப் டயா எடுத்துப்பாங்க. அதனால தான் 1 டயா. அது வந்து இங்கே ஏ டைப்பா இருக்கலாம், பி டைப், ரெண்டு எந்த இதாக இருந்தாலும் ஒரே தான் வரும். ஓகேங்களா? இப்போ டி வந்து திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் திக்னஸ். இப்போ 15 மைனஸ் 2 × 2.5 மைனஸ் 12 mm டயானால 1.2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் 5 மைனஸ் 1.2, அதாவது 15 மைனஸ் 6.2 வந்து 8.8 சென்டிமீட்டர். இதுதான் வந்து இந்த டியோட வேல்யூ. 0.42 டின்னு கொடுக்குறோம்ல, ஸ்மால் டி. அந்த டி எவ்வளோனா 8.8 சென்டிமீட்டர்.
இதெல்லாம் வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி நமக்கு கணக்கு போடும்போது எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் ஏ டைப் பார் அப்படின்னு எடுத்தோம்னா எல் பிளஸ் 0.42d இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போறோம், இதுல வந்து லென்த் என்ன வந்தது 190 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0.42 இன்ட்டு 8.8. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 190 பிளஸ் 3.696 ஈக்குவல் டு 193.696. இதை எப்படி கொண்டு வரலாம்னா 193.70 சென்டிமீட்டர். அப்போ அந்த கிராங்க் பார் மெயின் பார் போடுறமே அது வந்து ஏ டைப்க்கு என்ன வருது 193.70 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. இப்போ பி டைப் என்னவா இருக்கும், அதே அளவு தான் இருக்கும். ஏன்னா இங்க இது வந்து ஒரு பார் வந்து லெஃப்ட் சைட்ல கிராங்க் ஆகி ரைட் சைட் போகுது, இன்னொன்னு ரைட் சைட்ல கிராங்க் ஆகி லெஃப்ட் சைட் வருது. இதுதான். அப்போ ஆனா லென்த்ல வந்து எந்த வேரியேஷன்லாம் கிடையாது, ஒரே லென்த் தான் 193.70 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம லென்த் வந்து கிராங்க் பார்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பார் பார்க்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஃபுல்லுத்துக்கும் லாங்கர் சைடுக்கு போட்டா அந்த இதுக்கு மேலே போட்டாகணும். அதே மாதிரி மேலே கிராங்க் ஆகி வரும்போது அந்த கிராங்குக்கு அடியில் நம்ம வந்து கம்பி வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதை வந்து நம்ம எவ்வளோ கம்பி அப்படின்றத, எத்தனை கம்பி இருக்கு, அதோட லென்த் என்ன, எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் பார் அதை பாட்டம் சைடில் வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரைட்டாக வர போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வருது. அந்த கிராங்க் பார்ல எவ்வளோ வருதுன்னா எல் டிவைடட் பை ஸ்பேசிங் பிளஸ் 1. இப்போ எல்னா என்னது, டிஸ்ட்ரிபியூட் பார் லென்த் சைடில் போ லாங்கர் லென்த் எடுப்போம். ஆனால் எப்படி கால்குலேஷன் பர்பஸில் என்ன பண்ணோம், ஷார்ட்டர் ஸ்பேனில் பண்ணணும். அதனால எல்ன்றது ஷார்ட்டர் ஸ்பேன். ஷார்ட்டர் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 190 சென்டிமீட்டர் டிவைடட் பை 15 பிளஸ் 1 ஆட் பண்ணோம் 13.66 நம்பர் வருது. அதாவது 14 நம்பர். நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் பார் பார்த்தீங்கன்னா 14 நம்பர். அந்த ஸ்ட்ரைட் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் ஆகி மேலே கிராங்க் வருது. அந்த கிராங்க் பாரோட பாட்டம் சைட்லையும் நம்ம வந்து கொடுத்தாகணும். அதை வந்து என்ன பண்ணோம், அந்த லென்த் வந்து எக்ஸ் நாங்கள் நோட் பண்ணியிருந்தேன். அது 1/L/4 மைனஸ் டி, அந்த டெப்த்தை மைனஸ் பண்ணிக்கிறோம், பிளஸ் திக்னஸ் ஆஃப் வால் மைனஸ் எண்ட் கவர். அது வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்லாபுக்கு இந்த பக்கம் அந்த வால் திக்னஸ் சேராம தான் L/4 மைனஸ் டி வரும், பிளஸ் திக்னஸ் ஆஃப் வாலில் எண்ட் கவரை மைனஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன் அந்த இது எடுத்துக்கிறோம். டி வந்து 8.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 160 பிளஸ் 4 மைனஸ் 8.8 பிளஸ் 20 திக்னஸ் ஆஃப் வால் திக்னஸ் பீம் அங்கே வருது இல்லை, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ராடை நீட்டி விடணும். ஆனால் 20 மைனஸ் 2.5 அந்த இது இந்த பக்கம் 2.5 வரும்போது 5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து 50 mm எண்ட் கவர் இருந்து, அதனால 5 வந்து மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 40 மைனஸ் 8.8 பிளஸ் 15 அப்படின்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 46.2 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அந்த மேலே வர அந்த கிராங்குக்கு அந்த பக்கமாக வர டாப்பில் வர அந்த லென்த் எக்ஸ்ட்ரா பார் அது வந்து 46.20 சென்டிமீட்டர் வரும். இப்போ எத்தனை நம்பர் பார் வந்து அந்த இடத்துல வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் பார் அந்த இடத்துல எத்தனை நம்பர் அப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே அந்த கிராங்க் வருது, அதனால 2ன்னு போட்டிருக்கோம். அந்த எக்ஸ் டிவைடட் பை ஸ்பேசிங் பிளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தது, 2 இன்ட்டு 46.2 வந்து இல்லை 46.2 டிவைடட் பை 15 பிளஸ் 1 ஆட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 4.08, அதாவது எத்தனை கம்பி வரும் அப்படின்னா நம்ம 4.08 என்ன பண்ணிக்கலாம், 4 கம்பினே கணக்கில் கொண்டுக்கலாம். 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8 நம்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ கீழே சைடு போட்டோம், மேலே சைடு கால்குலேட் பண்ணோம். இப்போ மொத்தத்துக்கு எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் ஸ்பேசிங் பிளஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்பேசிங் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாட்டம் சைடில் 14 நம்பர் வந்தது. ரெண்டாவது டாப்பில் அந்த ரீஇன்ஃபோர்ஸ் பாட்டம் சைடில் வந்து கிராங்கோட பாட்டம் சைடில் போடுறது 8 நம்பர் வந்தது. மொத்தம் கூட்டினீங்கன்னா 22 நம்பர் அப்படின்னு வரும். 22 நம்பர் வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட்டர் பார். இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாரோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இது மாதிரி போட்டோம், அது லென்த் வந்து அதுக்கு வந்து பிளெயின் பார் கொடுத்துருந்தோம். நிச்சயமா அதில் ஹூக்கும் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து லென்த் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கு வந்து எல் பிளஸ் 2 ஹூக் வரனால 18 டயா அப்படின்னு சொல்லி 18D அப்படின்னு கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ லென்த் எவ்வளோ வருது, 490 வந்தது பிளஸ் 18 இன்ட்டு மேலே போடுற டிஸ்ட்ரிபியூட்டர் பாரோட டயா வந்து 0.8 சென்டிமீட்டர், அதனால 0.8 போடுறோம். நம்ம 8 mm நம்ம கொண்டு வரோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 490 பிளஸ் 14.44 அப்படின்னு வரும். மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா 504.4
540 சென்டிமீட்டர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பாரோட லென்த் வந்து 504.40 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டர் பாரோட லென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கிராங்க் பார் எத்தனை நம்பர்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட லென்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்டவணையில நம்ம எல்லாத்தையும் வந்து கரெக்டா கொண்டு வந்து எவ்வளோ கிலோ வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பார் பெண்டிங் ஷெட்யூல் வந்துடணும். இதுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் காலம் போடணும் நீங்க கண்டிப்பா. சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஷேப் ஆஃப் தி பார், நம்பர் ஆஃப் பார், லென்த் ஆஃப் பார், ஈச் பார் இன் மீட்டர். ஒரு பார் மீட்டர்ல 1 மீட்டர் லென்த்துக்கு என்ன வருதுன்றத இங்க மொத்தமா கொண்டு வரோம். லென்த் ஆஃப் பார் கொண்டு வரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லென்த் மீட்டர், டோட்டல் லென்த் வந்துருது. இது வெயிட் பார், கேஜி பார், ஒரு மீட்டருக்கு எவ்வளவு வெயிட்ன்றது இங்க கொண்டு வரோம். இங்க டோட்டல் வெயிட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் பார், ஏ டைப் பார். ஏ டைப் பார் பாருங்க, உங்களுக்கு இந்த ஷேப்ல உங்களுக்கு வருது, தெரியுதுங்களா? இப்போ மெயின் பார், ஏ டைப் பார், கிராங்க் பார் தான் அது. 12 mm 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர் வருது. நம்ம ஏற்கனவே கால்குலேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம். 34ல 17 நம்பர் இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 17 நம்பர் வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ அதோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். 1.94 194 வந்தது. 1.94 வந்துடுது. இப்போ 17ஐயும் 1.94ஐயும் மல்டிபிள் பண்ணா நம்ம கிடைக்கிறது என்னது? 32.98. இதுதான் டோட்டல் லென்த் ஆஃப் தி பார். இப்போ இந்த 12 mm பாருக்கு 1 மீட்டர் இருக்கு. நம்ம டி ஸ்கொயர்ட் பை 162 அப்படின்னு நம்ம போட்டீங்கன்னா 12 mm பாருக்கு பாத்தீங்கன்னா 0.89 1 மீட்டர் லென்த்துக்கு வரும். அந்த 0.89 தான் இங்க கொண்டாந்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்க நம்பர் வந்து மல்டிபிள் பண்ணி டோட்டல் லென்த் வந்துருச்சு. இப்போ இந்த டோட்டல் லென்த்தையும் மீட்டர் பெர் கேஜியும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா டோட்டல் வெயிட் என்னன்னு கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 29.35. ஏ டைப் பாரோட வெயிட் எவ்வளவு வருது? 29.35 கிலோ அப்படின்னு வருது. இப்போ மெயின் பார் வந்து பி டைப். பி டைப் பாருங்க, இந்த சைட் ஸ்ட்ரைட் வந்து இந்த பக்கம் பெண்ட் வருது. இது எவ்வளவு நம்பர் வந்தது? இதுவும் 17 நம்பர் தான் வந்தது. இதுவும் வந்து 12 mm டயா, 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர் தான். இதே மாதிரி தான் அது பாத்தீங்கன்னா 1.94. இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 32.98. இதுவும் 12 mm பார்னால 0.89 தான் ஒரு மீட்டருக்கு வெயிட் இருக்கும். இப்போ 32.98ஐயும் 0.89ஐயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 29.35 கிலோ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 2 மெயின் பார் போட்டோம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வந்து கணக்கு கொண்டு வரணும். டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 mm டயா, 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருது, ஹூக் மாதிரி வச்சு வளைச்சி வந்துருக்குது. அந்த பார்க்கு மேல வச்சு வளைச்சி கட்டுவாங்க. இது கால்குலேட் பண்ணோம். மேல வர பார், கீழே வர பார் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் கடைசி 22 நம்பர் அப்படின்னு டோட்டல் வந்து டோட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் பார். அந்த 22 நம்பர் இங்க எடுத்துக்கணும். லென்த் பாத்தீங்கன்னா 5.04 மீட்டர். இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 110.88 இதோட லென்த் வந்து கிடைச்சிருச்சு. டோட்டல் லென்த் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ 8 mm பாருக்கு வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.39. இது 1 மீட்டர் லென்த். அப்போ 110.88 இன்ட்டு 0.39 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 43.24 கிலோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணும். டோட்டல் கிலோ பாத்தீங்கன்னா 29.35 29.35 பிளஸ் 43.24 இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வருதுன்னா 101.94 கிலோ அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த ஒன் வே ஸ்லாபுக்கு நமக்கு எவ்வளவு கிலோ வந்துருச்சு? 101.94. இது அப்படியே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம யூஸ் பண்றதா அந்த ரேட்டு. ஆனா வெட்டும்போது நம்ம செய்யும் போது நம்ம லிண்டலுக்கு சொன்ன மாதிரியே இதுலயும் வேஸ்டேஜ் எல்லாம் ஆகும். அந்த வேஸ்டேஜை கணக்குல கொண்டு வரணும். அது எவ்வளவு சொன்னா 5% வேஸ்டேஜ் 101.94க்கு 5% வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 5.10 கிலோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 101.94 பிளஸ் இந்த 5.10 மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 107.04 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்? 0.4 வந்து கம்மியா இருக்கனால 107 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்குல கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை வந்து கிலோல இருக்கு. சப்போஸ் குவிண்டால், இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒன் வே ஸ்லாப்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு வராண்டா மாதிரி உள்ள போர்ஷன்ஸ்க்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வீடு ஃபுல்லா ஒரு வீட்டுக்கே கண்டுபிடிக்கிறோம்னா எந்தெந்த இடத்துலாம் ஸ்டீல் வருது மொத்தமா கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தமா கால்குலேட் பண்ணி எவ்வளவு கிலோ ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ரூமுக்கா தனித்தனியா வாங்க மாட்டோம். மொத்தத்துக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளவு ஆகுதுன்னு மொத்தத்துக்கு வாங்குவோம். மொத்தத்துக்கு வாங்கும்போது என்ன பண்ணுவோம்? குவிண்டால்ல சொல்லுவோம். அப்போ 100 kg = 1 குவிண்டால். 1 குவிண்டாலுக்கு 100 கிலோ. இப்போ நம்ம குவிண்டால இதை பண்றோம் அப்படின்னா
இது வந்து 107 கிலோ டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 1.07 குவிண்டால் ஆனது நமக்கு வரும். இப்போ மொத்தத்துக்கு நம்ம வீட்டுக்கு போடும்போது இன்னும் நிறைய குவிண்டால்ஸ்ல நமக்கு அளவுகள் வரும். அதை வச்சு நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு உங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும்னா இங்க ஒரு இதுல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு 2D டிராயிங்கை அவங்க 3Dல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு சிலபஸ்லயும் வந்து 2D 3D வருது. 3D வந்து சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ ரூஃப் ஸ்லாப்லேயே போட்டிருக்காங்க. இதை பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஐடியா கிடைச்சதுன்னா நீங்களும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உபயோகமா இருக்கும். இப்போ நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து அந்த L/4 L/5 அதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டிசைனர் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து கேட்டுக்கணும். இன்ஜினியர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த இதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டிசைன்ல L/4 செலக்ட் வரும், L/5 அந்த லோடு எவ்வளவு வருது, அதை ஆக்ட் பண்ற அதை எவ்வளவு வருதுன்றத அந்த கரெக்டா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து கரெக்டா பார்த்து சொல்லுவாரு. அதுக்கு தகுந்தபடி நம்ம போட்டுட்டு நம்ம அந்த பெண்ட் வர இடத்துக்கு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். இது ஜென்ரல் உள்ளது, நான் இப்போ ஜென்ரலா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இதுல பார்க்கலாம். இது ஒரு நல்ல வீடியோ. இது பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கும் வந்து 2D ஒரு ரூஃப் ஸ்லாப் மாதிரியோ இது மாதிரி நீங்க போடலாம். நீங்க உங்களாலே போட முடியும். இதை ஒரு வீடியோல காமிச்சிருக்காங்க. இதே கொஞ்சம் பாருங்க, இதையும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இப்போ இது 1 வே ஸ்லாப். இதுல வந்து ஸ்பேன் வந்து இதுல வந்து 10 அடியில கொடுத்துருக்காங்க, 10 அடியும் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா L/5 கொண்டு வந்திருக்காரு. இந்த 3/4 அடி செவரு 2 பக்கம் இருக்கு. இதை வந்து கணக்குல கொண்டு வரல. இந்த இருக்கிற 10 அடியை தான் 5ஆல் டிவைட் பண்ணி அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இங்க 2 அடி, இந்த பக்கம் 2 அடி, ரிமைனிங் வந்து இங்க 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்துருக்காரு. மொத்தம் 2 + 6 + 2 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து 10 அடி அப்படின்றது வந்துடும். இப்போ இப்போ இதை வந்து 5ஆ பிரிக்கிறத அவர் சொல்றாரு. அந்த 10 அடியா டோட்டல் ஸ்பேன் இருக்குல்ல, வால் திக்னஸ் இல்லாம அதை வந்து 5ஆல டிவைட் பண்ணி அவர் வந்து போட்டிருக்காரு அவர் டிசைன்ல, இந்த டிராயிங்ல. மற்றபடி பார் டீடைல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து கம்பி வச்சு கட்டுறாங்க ரியலா நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? இது வந்து CAD 2Dல இருந்து 3D போட்டிருக்காங்க. CAD டிராயிங் தான். இப்போ இந்த இடம் 2 அடி வச்சிருக்காங்க. ஒரு காமிக்கிறார் பாருங்க. அந்த இடம் அந்த பக்கம் 2 அடி, ரிமைனிங் 6 அடி நடுவில் வச்சு போட்டிருக்காரு. அது பள்ளமா இருக்கும்ல, அந்த பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பள்ளமா இருக்குமே, அந்த தான் வந்து அந்த 6 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காரு. அடியில சொல்றாரு இந்த கேசட்ல. அது உங்களுக்கு இதுல பாருங்க, அந்த 2 அடி அப்படின்றது தெரியுதுங்களா? இப்போ கிராங்க் பாயிண்ட்டை பெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும், அந்த புள்ளியை தான் மார்க் பண்ணியிருக்காங்க. வச்சுட்டு அதில் வந்து பெண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த கிராங்க் வர இடம், அந்த இடத்த வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. 1 வே ஸ்லாபுக்கு கிராங்கிங்ல எப்படி வருது அப்படின்றத காமிக்கிறார். இப்போ இங்க பக்கம் வர்றது ஷார்ட்டர் ஸ்பேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ராடு தான் இந்த பக்கத்துல வரணும்.
அது மாதிரி ராடு சைஸ் கூட நம்ம வந்து 12 mm நான் சொன்னேன், 12 mm தான் வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. 10 mm இன்னும் லென்த் அதிகமாக இருக்குது, ஸ்பேன் அதிகமாக வச்சுன்னா இன்னும் டை ஆஃப் தி ராட் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதே அளவு தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வந்து கால்குலேட் பண்ணி ரூஃப்க்குலாம் சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு ஒன் வே ஸ்லாபோட இது காமிக்கிறாங்க. இந்த இதுக்குள்ளார தான் உங்களுக்கு வந்து ராடு வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இப்படி பென்ட் அந்த பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, கிராங்க் பண்ற பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுல உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க பாருங்க, இதுல 2 கலர்ல தெரியுது உங்களுக்கு, தெரியுதுங்களா? இப்போ ரெட் கலர் ராடு தெரியுது பாத்தீங்கன்னா, மேல் பக்கம் வருது ஒரு பாருங்க, லெஃப்ட் சைட்ல வந்து நேரா வந்து ஒரு பெண்ட் வந்து ரைட் சைடுக்கு ஸ்ட்ரைட்டா போகுது ஒரு டைப். இன்னொன்னு அதிலே பாருங்க ஒயிட் கலர் தெரியும், ஒயிட் கலர் ராட் இந்த சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் வருது, இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலர். அது டிஃப்ரெண்ட், அதாவது ஏ பார் பி பார் சொன்ன பாருங்க, அதை தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் பெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்களா, இந்த ரெட் இதெல்லாம் வந்து மெயின் பார் கிராங்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாவே ஒரு பார் வந்து மேல வரும். இப்போ இதுல கம்பி எப்படி வச்சிருக்காங்கன்றதையும் பாருங்க. இந்த கிரீன் கலர் வர்றதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் பார், ரெட் கலரும் ஒயிட் கலரும் பாத்தீங்கன்னா மெயின் பார், ரெண்டுமே கிராங்க் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மார்க் பண்ண இடத்துல பாருங்க கிராங்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ ஹைட் மென்ஷன் பண்றது எப்படி கிராங்க் கொண்டு வரோம் அப்படின்றத கொண்டு வராங்க. அந்த பாயிண்ட் இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி கொண்டு வராங்க. வச்சு 45 டிகிரி, அந்த கிராங்க் மட்டும் 45 டிகிரியில வரும், அதை வந்து இங்க காமிக்கிறாங்க. இப்போ இதோட ரூஃப் திக்னஸ் 15, மேல ஒரு 2.5, கீழே ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்து கவர் போயிருது. மீதி 10ல தான் வந்து இந்த பெண்டை வந்து கொண்டு வரணும். இதை தான் வந்து இங்க காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மேல டாப் கவர் அண்ட் பாட்டம் கவர் போயிட்டு மீதி உள்ள இடத்துல தான் அந்த ராடை வந்து பெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, அந்த கிளியர் கவர் விட்டுட்டு அந்த சைட்ல எண்டு கவரை விட்டுட்டு இருக்கு பாருங்க அந்த ராடு. அது வரைக்கும் நம்ம வந்து ராடு வந்து கால்குலேஷன் கொண்டு வரணும், நம்ம டிராயிங்ல போடும்போது அது மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப ஸ்டீப்பாவும் இருக்கக்கூடாது, நம்ம ஸ்கொயரா இருந்தா பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் ரெக்டாங்கிள் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அது 45 டிகிரில வராது. 45 டிகிரி வர மாதிரி நம்ம வந்து கிராங்க் கொண்டு வரணும். இப்போ இது எல்லாமே, இந்த கம்பி எல்லாமே காங்கிரீட்குள்ள எம்பெட்டட் ஆயிருக்கு, உள்ள இருக்கும் இந்த எல்லா கம்பியுமே. ஓகேங்களா? இப்போ இந்த சைட்ல ஃபுல்லா ரெட் கலர்ல தெரியுது. இப்போ இந்த சைட்ல பாருங்க, உங்களுக்கு மேல வர கம்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கம்பி எல்லாம் அடியில போயிடும், ஒயிட் கம்பி தான் மேல வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பாரு. இது எப்படி லே பண்றாங்க அப்படின்றத இப்ப காமிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு கம்பி இது மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்ட்ரைட் வந்து ஒரு பெண்ட் வந்து திருப்பி அகைன் நல்ல லென்த்தா போயிட்டு இருக்குது. இது ஒரு ஏ டைப் வச்சுங்க. அடுத்த இதை வந்து காமிக்கிறான் பாருங்க.
இப்போ வந்து அது ஒவ்வொரு ராடுக்குள்ள ஸ்பேசிங் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எலிவேஷன்ல பார்க்கும்போது எல்லா ராடும் ஒரே மாதிரி ஒரு ராடு இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம டிராயிங்ல போடும்போது கூட பார்த்தா இப்படி போடுவோம். இப்போ இன்னொரு ராடையும் அவர் வந்து இதுல இனிமேட்டு லே பண்ண போறாரு டிராயிங்ல. அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல்ல நம்ம ரூஃப் ஸ்லாப்ல லே பண்ணுவாங்க. இப்போ அந்த கிராங்க் கூட நம்ம டெப்த் எல்லாம் கூட ஒவ்வொரு ஸ்லாபுக்கு டிஃபர் ஆகும். அந்த டிஃபரன்ஸ் அந்தபடி அந்த ஸ்லாபோட இதுக்கும் வந்து கிராங்க்லயும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அது எப்படி கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, அந்த எண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. கிளியர் கவர் விட்டுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்லாப் அப்படின்னு போட்டீங்கன்னா மேல டாப் கவர் வருது, பாட்டம் கவர் வருது, எண்ட் கவர் எல்லாமே வருது. அது மாதிரி தான் இதுல இப்படிதான் காங்கிரீட் போட்டோம்னா அந்த பேக்குள்ள நமக்கு வந்து ராட் வந்து இருக்கும். இப்போ இதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இப்போ இந்த வியூல இதுல பாருங்க டிஸ்ட்ரிபியூட் ராட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு கார்னர்ல அந்த பெண்ட் வர அந்த கார்னர்ல ஹைலைட் பண்ணி கேட்கிறாங்க பாருங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த எண்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இது ரெட் கலர்ல வர்றது, ஒயிட் கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின் பாரு. இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார் காமிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அந்த பெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போடுறாங்க. இப்போ ஒரு ராடு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் என்ன ஸ்பேசிங் இருக்கோ அந்த ஸ்பேசிங்கை வச்சு இனிமேட்டு அடுத்த ராடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ல லே பண்ண போறாங்க. அது வந்து அந்த டிசைன் தகுந்தபடி நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர் பார்த்தோம். இப்போ என்ன கொடுக்குறாங்களோ அந்த இதுக்கு வந்து இது பண்றாங்க. இவங்களும் 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர்ல வைக்கிறாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு டிராயிங்ல எப்படி கொண்டு வராங்கன்றதையும் பாருங்க. இப்படிதான் ரியலாவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து கார்னர்ல வச்சுட்டு லே பண்ணுவாங்க. இப்போ 2 கார்னர் வச்சுட்டாங்க. அந்த கார்னர் மீன்ஸ் அந்த பெண்ட் வர இடத்துல உங்களுக்கு லே பண்ணிட்டாங்க. மெயின் பார் மேல டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு இனிமேட்டு எவ்வளவு சென்டர் டு சென்டர் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ நடுவில் வச்சுட்டாங்க. நடு பகுதியில இப்போ அந்த கிராங்க்ல வந்து சொன்ன பாருங்க, டாப்ல வந்து கீழே பாட்டம்ல வரணும். அந்த ராடை வந்து இப்படிதான் வைக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ராடு வந்து கீழே வருது, மேலே வருது, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றது எல்லாம் இந்த வியூல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலரும் ஒயிட் கலர் ரெண்டுமே மெயின் பார் தான். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்.
இப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பார் வச்சதுனால அந்த மேலே வர அந்த கிராங்க் பாட்டம் சைடில், இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மெயின் பாரோட மேல் பக்கத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட் இருக்கும். மேலே கிராங்க் அது வந்து டாப்ல ஹலோ மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது டக்குன்னு இதாயிடுச்சு மேம். அது ஓகே ஏதோ ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோ ஒரே செகண்ட். செந்தில் டெஸ்க்டாப்ல போயிடுச்சு. அது பவர் பாயிண்ட் பாரு, இதில் டெஸ்க்டாப்ல டாப் அண்ட் வந்து ஸ்கொயரா வச்சிடலாம். டாப் அண்ட் வந்து ஸ்கொயரா வச்சிடலாம். பாட்டம் நம்ம மேம் ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? ஹலோ மேம் ஸ்கிரீன் இன்னும் வரல. ஸ்க்ரீன் வரலையா? ஆமா இதோ ஒரே ஒரு செகண்ட். ஏன் வரல? இதோ ஒரு செகண்ட் மேம். செந்தில் ஸ்க்ரீன் வரல, அது வரமாட்டேன்னு. ஷேர் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண டக்குன்னு வெளியே இதானோட வெளியே வந்துடுச்சு. ஷேர் மட்டும் இல்லை. ஷேரில் வரலையா? இதை டபுள் கிளிக் பண்ண ஜாயின் மீட்டிங்கில் தான் இருக்கிறேன். ஷேர் பண்ணு. ஓகே ஓகே மேம் ஸ்க்ரீன் வந்துடுச்சுங்களா மேம்? மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. அதோ மேடம், நான் அந்த லாஸ்ட்டு தான் எண்டு வந்து போகிறேன். அது டக்குன்னு இதாகிடுச்சு. ஒரு செகண்ட் மேம்.
ப்ளே ஆகுது இதோ எனது சேனலுக்கு ஆதரவளித்து ப்ளே ஆகுது. அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்னர்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இடைப்பட்ட தூரம் ஒன்று இருக்குதா? இந்த இடைப்பட்ட தூரத்துல நீங்க ஸ்பேஸ் எவ்வளவு வச்சு இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து ராட் வந்து வச்சுட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு சைடு ஃபுல்லா வந்து அந்த வச்சுட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் சேர்த்து வைக்கணும், லெஃப்ட் சைட்லயும் வச்சிடணும். அதை காப்பி பண்ணி இந்த பக்கம் கொண்டு வராங்க பாருங்க. இப்ப பாருங்க, அதை காப்பி பண்ணி இந்த சைட்ல போட்டிருக்க அந்த ராடையே, டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அது காப்பி பண்ணி வைக்கும்போது கரெக்டா வைக்கணும். அந்த பார்க்குள்ள வந்து போயிடக்கூடாது, டச் தான் டேஞ்சண்டா வரணும். கொஞ்சம் இதுல ஏத்தி போட்டுருக்காங்க, கொஞ்சம் சரி செஞ்சிடறாங்க. இப்ப பாருங்க, ரெண்டு சைடு வச்சுட்டாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன் வே ஸ்லாப் தெரியுதுங்களா? நல்லா கிளீனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி போடுறாங்க, மெயின் பாரு கீழே வந்து வர ரெட் பார் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகுது, ஒயிட் பார் அந்த பக்கம் மேல வருது, இந்த பக்கம் பாட்டம்ல வருது. டிஸ்ட்ரிபியூட்டரும் போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டாங்க. இப்படிதான் வந்து நம்ம கம்பி கட்டுவாங்க. கட்டு கம்பி வச்சு டைட்டன் பண்ணிடுவாங்க. புரியுங்களா? இது ஜாயின் வர இடத்துல கட்டு கம்பி வச்சிருவாங்க. கிளியர் கவர் வந்து வைப்பாங்க அடியில, அப்பதான் கரெக்டா இருக்கும். இனிமேட்டு இதுல காங்கிரீட் லே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ காமிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி கிளியர் கவர் கண்டிப்பா வச்சாகணும். கவர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அதுல இப்ப வந்து காங்கிரீட் வந்து ஃபுல்லாவே அந்த இடத்துல போட்டுருவாங்க. கவர் கொடுக்குறோம், கீழே கவர், எண்டு கவர் எல்லாமே கொடுத்துட்டு அது வந்து காங்கிரீட்டை வந்து லே பண்றாங்க. இது ஃபுல்லா காங்கிரீட் வந்து லே ஆயிரும். உங்களுக்கு வந்து இப்படிதான் ஒன் வே ஸ்லாப் ஆனது அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? பார் வந்து எப்படி இருக்குன்றத போட்டு காமிச்சிருக்காங்க. இத வந்து இதுல வந்து ஒன் வே ஸ்லாப் வந்து கட்டினா எப்படி இருக்கும்ன்றத, காங்கிரீட் போட்டு ஃபில் பண்றத இப்போ வந்து நம்ம டிராயிங்ல வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்படிதான் நீங்க வந்து ஒன் வே ஸ்லாப்புக்கு நீங்க வந்து போடணும். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு 2D போட்டு அதை 3Dயா டிராயிங் கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது மாதிரி பார் பெண்டிங் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த எந்த அளவு புரிஞ்சிருக்கும்ன்றது இப்போ ரெண்டாவது இந்த இதையும் பார்த்தீங்கன்னா எப்படி பார் பெண்ட் ஆகுறது அப்படிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு அசைன்மெண்ட், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி உங்க சார் மேம் கிட்ட வந்து காமிச்சு சரி செஞ்சுக்குங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்கேன்னா அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதனால பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய எந்த அளவு கூட பெரிய வீட்டுக்கு இல்லை அபார்ட்மெண்ட்ஸ் கூட நீங்க உங்களால பார் பெண்டிங் வந்து போட முடியும். ஓகேங்களா? இப்போ இங்க கணக்கு கொடுத்துருக்கேன். கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்கவர்ட் ஃபார் ஆர்சிசி ஸ்லாப் அண்ட் ப்ரிப்பேர் பார் பெண்டிங் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஒன் வே ஸ்லாப். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல பெருசாவே இது பண்ணிட்டேன். அதுல வந்து கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்கவர்ட் ஃபார் ஆர்சி ஸ்லாப் அண்ட் ப்ரிப்பேர் பார் பெண்டிங் ஷெட்யூல். இப்போ டேட்டா கொடுத்துருக்கோம். சைஸ் ஆஃப் ஒன் வே ஸ்லாப் 840 into 340 சென்டிமீட்டர். இது வால் திக்னஸ் வந்து 200 mm. இப்போ லென்த் ஆஃப் இப்போ லாங்கர் ஸ்பேன் என்னது 840 வரும், ஷார்ட்டர் ஸ்பேன் 340 வரும். ஓகேங்களா? அப்புறம் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு முறுக்கு கம்பி கொடுத்துருக்கோம். இந்த சிம்பிள் பார்த்துங்க, 15 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர். இதுல ஹூக்குன்றது வராது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் 8 mm இதுல ஹூக் வச்சு கொடுத்துருக்கோம், 20 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் கிளியர் கவர் 25 mm. அப்புறம் எண்ட் கவர் வந்து 50 mm.
திக்னஸ் ஆஃப் ரூஃப் ஸ்லாப் வந்து 15 சென்டிமீட்டர் இப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்க எல்லாருமே பார் பெண்டிங் ஷெட்யூல் வந்து ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் பார், நம்பர் ஆஃப் பார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அட்டவணை கொடுத்த பாருங்க, அதே மாதிரி அட்டவணையில நீங்க அந்த எல்லாத்தையும் கரெக்டா வந்து போட்டு அதெல்லாம் மல்டிபிள் பண்ணி எவ்வளவு கிலோ வருது, எவ்வளவு குவிண்டால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து போட்டு பாருங்க, காமிங்க. ஓகேங்களா மேம்? மேம் சொல்லுங்க. கம்ப்ளீட் ஆச்சு மேம். யாருக்கா டவுட் இருந்ததுன்னா டவுட்ஸ் கொஞ்சம் இருக்கா கேட்கலாமா? கேட்கலாம் மேம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்காப்பா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுங்களேன். டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? ஓகே மேம். ஓகே மேம். நீங்க உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் யாரும் இல்லையா? வீடியோ பார்த்தனால இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்க வந்து இந்த இதுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிச்சாதான் உங்களுக்கு வந்து என்னன்றது புரியும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. மாதி ஜிகேஎஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர், madhigks@gmail.com. நோட் பண்ணிக்க. என் ஃபோன் நம்பர் 9444017528. செஞ்சு நெக்ஸ்ட் ஸ்லைடு வர மாட்டேன். இப்போ இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி madhigks@gmail.com. கான்டாக்ட் நம்பர் 9444017528. ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேம் கால் பண்ணியோ இல்ல மெயில் பண்ணியோ கேட்டுக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.